அண்ட் இந்த படம் எதை பத்தி பேஸ் பண்ணீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா டீ பிஸ்கெட்னு சொல்லி உங்களே வந்து ஒரே செகண்ட்ல வந்து ஆமா, இது ஒரு நிறைய நிஜத்தை பேசக்கூடிய ஒரு விஷயம். ஒரு ட்ரூ ஈவெண்ட்ஸ் இது. ஆந்திராவில் நடந்த ஒரு மிகப்பெரிய சீரியல் கில்லிங் தான். அவன் பாவம் அவன் தெரியாம வந்து ராத்திரியில ஒரு 2 பேர்த்த போறேன்னு சொல்லி தமிழ்நாடு பார்டர்ல வந்து சம்பவம் பண்ணிடுவாங்க. இங்கிருந்து போன அதிகாரி தான் அதை கண்டுபிடிப்பான். இது உண்மையிலே நடந்தது 90களில். அவனுக்கு நடந்த அந்த துரோகம் இருக்குல்ல, அதாவது ஒருத்தனை முகத்தை பார்த்து இவன் நல்லவனா கெட்டவனான்னு முடிவு பண்றது இருக்குல்ல, அது மிகப்பெரிய பாவம். அது இப்போ கூட நடந்துச்சு நம்ம அஜித் அந்த காவலாளி தம்பி இறந்த அந்த விஷயத்துல. அதாவது யாரையுமே முகத்தை பார்த்தெல்லாம் முடிவு பண்ணிட முடியாது. அது வந்து முகத்தை வச்சு எப்படி முடிவு பண்ண முடியும்? அது 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 உண்மையா தப்பா, அவன் மேல் சொல்லப்படக்கூடிய குற்றச்சாட்டு எந்த அளவுக்கு உண்மையா இருக்கு அப்படின்றத இந்த அதிகாரிகள் கொஞ்சம் அவனையும் ஒரு மனிதாபிமானத்தோடு பார்த்து அவங்ககிட்டயும் ஒரு சில விஷயங்கள் பேசியிருந்தா இந்த தப்பே நடந்திருக்காது. அப்படி ஒரு நடத்தப்பட்ட ஒரு எளிய மனிதன் மீது காவல்துறையால் நடத்தப்பட்ட வன்முறை தான் அவனை இந்த மாதிரி மாத்திருக்கும். ஏன்னா இப்ப நாங்க பார்த்தோம் டக்குன்னு விசாரணை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்த உடனே இது வேற ஒரு வழி. அந்த வழியை கடந்து வரும்போது தான் இந்த தமிழ்நாட்டிலேருந்து போன அதிகாரி தான் அதை கண்டுபிடிப்பான். அவனும் வந்து சாதாரணமான ஒரு அதிகாரி தான். ரொம்ப அதிக சொன்ன மாதிரி பிஸ்கட் பிஞ்சு விழுந்ததை பார்த்து பதறவன் தான். அதை வந்து அவங்க சொன்ன விதம் ரொம்ப அற்புதமாக இருந்தது. அது ஒரு ரியல் இன்சிடெண்ட்டை எடுத்துக்கிட்டு அதை வந்து ஒரு சீரியஸாக கன்வெர்ட் பண்ணி அவங்க பேசும்போது, அதே மாதிரி அந்த துறைக்குள்ளே இருக்கக்கூடிய அரசியல் இருக்குல்ல, ஒரு எளிய மனிதன் ஒரு விஷயத்தை செஞ்சுட்டானா அவனுக்கு அதுக்கான அங்கீகாரத்தை உடனே கொடுத்துட மாட்டாங்க. மேலே இருக்கவன் எடுத்துக்குவான் அந்த அங்கீகாரத்தை. அவர் தான் போட்டோவுக்கு போஸ்ட் கொடுப்பாரு. ஆமா, அது இந்த துறையில மட்டும் இல்லை, எல்லா துறையிலும் இருக்கு. உன் துறையில இருக்கு, என் துறையில இருக்கு. அதனால வந்து அதையெல்லாம் பேசுனதுனால நான் வாங்க உடனே போய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாங்க. எப்போ பண்ணுவோம் அப்படின்னு கேட்டேன். இன்னொரு 15 நாள் டேட் கிடைக்குமா அப்படின்னா வா போவோம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 விஷயத்தை தள்ளி வச்சுட்டு இதுக்குள்ள வந்தோம்.